கிழக்கின் ஊடக முதுசோப் மர்ஹூம் ALM சலீமின் நினைவு பேருரை மற்றும் ஞாபகார்த்த நூல் வெளியீட்டு விழா கடந்த 16ஆம் தேதி சனிக்கிழமை தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் தலைவர் ஸ்ரீகஜன், செயலாளர் ஜெயேந்திரன் ஆகியோரின் ஏற்பாட்டிலும் நூலின் தொகுப்பாசிரியர் துரைரத்னம் அவர்களின் தலைமையிலும் கொழும்பு தமிழ் சங்கத்தின் சங்கரப்பிள்ளை மண்டபத்தில் நடைபெற்றது. பெற்றுக்கொள்கின்றார்கள். சிறகுரல் பத்திரிகைகளுடைய இதனைத் தொடர்ந்து டாக்டர் ARM. இந்நிகழ்வில் கிழக்கிலிருந்து வரவேண்டிய செய்தி பத்திரிகைகள் காலத்தின் தேவை எனும் தலைப்பில் பேராசிரியர் ரகுராம் நினைவு பேருரையை ஆற்றினார். முரண்பாடுகள் மேலும் அரசியல் காழ்ப்புணர்வுகள் என்பனவும் அச்சுறுத்தல்களாகவே இருக்கப் போகின்றன. எதுவாகினும் கிழக்கு மாகாணம் கொண்டிருந்த ஊடக ஆளுமைகளின் பேரில் அது சலிமன்னா உட்பட அவர்களின் தமிழ் ஊடக வளர்ச்சிக்கு ஆற்றிய அளப்பரிய சேவைகளின் பாற்பட்டு கிழக்கிற்கான வலுவான முறை சார்ந்த ஊடக களங்கள் மீண்டும் திறக்கப்படுவது ஆரோக்கியமான ஊடக செல்நெறியை வழிநடாத்தும். அது மக்களின் சிந்தனை கிளர்வுக்கு பெருந்துணையாகும் என்ற நம்பிக்கையில் இந்த முயற்சிக்கு வித்திட அழைப்பு விடுப்பது காலத்தின் கடமையுமாகும். இந்நிகழ்வில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுபா கேம், செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன், மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன், ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரத்தின் தலைவர் MPM பைரூஸ் மற்றும் அரசியல் பிரமுகர்கள், ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இனரீதியான துருவப்படுத்தல் என்பது தவிர்க்க முடியாத இலங்கை அரசியலின் ஒரு அம்சம் என்பதை ஊடகவியலாளர்களும் துருவப்பட்டு நிற்கிறார்கள் என்பதை அமைப்பு ரீதியாக நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அந்த நியாயங்களுக்கு அப்பால் தமிழ் பேசும் சமூகங்களின் ஒற்றுமைக்கான கலங்கரை விளக்கங்களாக இருக்கின்ற பலர் இருக்கிறார்கள். தமிழ் முஸ்லிம் சமூகம், மலையக சமூகத்திலே இப்படிப்பட்டு பேசப்படக்கூடியவர்களில் முதன்மையானவர் ஒருவர் சலீம் என்று சொன்னால் அது மிகையாகாது என்பதற்கு இன்றைய நிகழ்ச்சி ஒரு பெரிய முன்னுதாரணம். நான் நம்பவில்லை கிழக்கு மாகாணத்தில் அவருக்கு மாத்திரம்தான் அந்த ரிப்போர்ட்டர் சலீம் ஊடகவியலாளர் என்ற அந்த வசனத்துக்கு தனி உரிமை கொண்டாடிய ஒரே ஒரு ஊடகவியலாளர் ரிப்போர்ட்டர் சலீம். எங்கே போனாலும் எது போனாலும் அவரை ரிப்போர்ட்டர் சலீம் என்று சொன்னால் அது தெரியாதவர்களே கிடையாது. அந்த அளவுக்கு ஊடகவியல் துறையில் அவருடைய ஆதிக்கம், அவருடைய தொடர்பு அங்கே இருக்கின்றது. தேசிய ஒருமைப்பாடு ஒன்று, தமிழ் பேசும் தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒருமைப்பாடு ஒன்று, இன்றையுமே அவர் 2 கண்களாக கடைபிடித்தார். நேர்மையாக எழுதினார். சவால் மிக்க காலகட்டத்திலே யுத்தம், பயங்கரவாதம், அரசு பயங்கரவாதம் ஒன்றுக்கொன்று மோதி கொண்டிருந்த காலகட்டத்திலே, ஒன்று அடித்துக் கொண்டிருந்த காலகட்டத்திலே எத்தனையோ உதவியாளரை நாங்கள் இழந்தோம். அந்த இழப்புகளுக்கு மத்தியிலே அவர் சொல்லி ஓடிக்கொண்டு நேர்மையாக செய்தி அறிவிப்புகளை தந்து கொண்டிருந்தார். செய்திகளையாகவும் கட்டுரைகளாகவும் தந்து கொண்டிருந்தார். தமிழ் பேசும் உறவுகள், தமிழ் பேசும் கட்சிகள் ஒன்றாக பயணிக்க வேண்டும் என்றதும் ஒரு எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயமாக நான் பார்க்கின்றேன். நாங்கள் இந்த நாட்டிலே தற்பொழுது தமிழ் பேசும் மக்களுக்கு தலைவர்கள் என்று தாங்கள் தான் என்று சொல்லும் ஒரு அரசாங்கம் இருக்கும் காலப்பகுதியிலே தமிழ் பேசும் கட்சிகள் நாங்கள் ஒன்றுபட்டு தமிழ் மக்களுக்கான சிறந்த ஒரு அரசியல் தீர்வை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் செயல்பட வேண்டும். அதுக்காக நாங்கள் எவ்வாறு இன்று தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கும் துரைரத்னம் ஐயா அவர்களும் ஒரு தமிழ் ஊடகவியலாளரும், மறைந்த சலீம் ஐயா ஒரு முஸ்லிம் ஊடகவியலாளரும் எவ்வாறு ஒற்றுமையாக அவருடைய பயணம் இருந்ததோ அதே போல தமிழ் பேசும் சமூகமும் நாங்கள் ஒற்றுமையாக அரசியல் ரீதியாகவும் பயணிக்க வேண்டும்.